ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்காங்க. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது தனியாக ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கணும். இப்போ அரிசி இதில் ஆட் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ மிக்ஸி அலசி ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது புளிக்க வைக்கணும்னு கிடையாது, நம்ம உடனே ஊற்றிடலாம். இப்போ தோசை தவாவும் சூடாக இருக்குது. தவாவை இது போல் சூடு பண்ணிவிட்டு தண்ணி தொளிச்சிட்டு ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. இது போல் செய்யும்போது உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. எப்போ தோசை ஊற்றினாலும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தோசைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போ அதுபோல் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிடலாம். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இப்போ இதுக்கு மேலே பொடியை நறுக்கின வெங்காயம் தூவிக்கலாங்க. இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலையிலே ஆனியன் தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. திருப்பி போட வேண்டாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம். அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வச்சிடலாங்க. இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ஊற்றி எடுத்துடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக முடிச்சிடலாம். இட்லி தோசை மாவு முடிஞ்சிச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கார சட்னியோடு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.